ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விரிஞ்சு பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு கோயில் விசேஷம் வாராகி அம்மனுக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன போட்டிருக்கேன்னா நெய் ஒரு 5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி 5 டீஸ்பூன் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு பட்டை 2-3 கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, அப்புறம் சாறு, அப்புறம் வந்து கடற்பாசி, சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் இப்போ எவ்வளோ அளவு எடுத்துக்கேன் அரிசி வந்து 3 முக்கால் அரிசியாக எடுத்துக்கேன். பச்சை மிளகாய், இதில் வந்து கேரட்டும் நான் வந்து முள்ளங்கியும் சேர்த்துருக்கேன். தக்காளி இது வந்து நம்ம வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்ச சோயா. இப்போ இதை வச்சு நம்ம செய்யலாம். வந்து நான் தக்காளி போட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். இதில் வந்து தக்காளி வதங்கிறது தான் மெயின். நான் தக்காளி ஸ்மாஷ் பண்ணி நல்லா குழப்பம் ஆக்கிடுவேன். இதில் கேமரா வந்து கொஞ்சம் போக தூர வச்சு செய்கிறேன். நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்மாஷ் பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து குழப்பம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதோட டேஸ்ட் கொடுக்கணும். இது நல்லா வெந்து வரும்போது நான் அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுருக்கேன். ஸ்பைசஸ் வந்து ஜாஸ்தியாக வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியாக சேர்த்துக்கேன். காரம் ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கேன். பாருங்க நல்லா ப்ரௌனிஷாக வந்து வெங்காயம் நான் கிட்ட காட்டுறேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நல்லா என்ன பிரிஞ்சு வந்து அதே தெரிஞ்சுக்கலாம் மேம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பச்சை மிளகாய் வெட்டி வச்ச பச்சை மிளகாய் போடுங்க. நான் வந்து ஆலக்கரிசிக்கு 2 மிளகாய் கணக்கு போட்டேன். நான் அது கம்மியாகவும் போடுவேன் சில டைம். ஏன்னா வந்து காரம் எங்கள் வீட்டில் கம்மியாக சேர்க்கிறேன். நான் போட்டுப்பேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற வந்து பச்சை மிளகாய் வந்து நான் சொல்கிற மாதிரி ஆலாக்கு 2. இப்போ வெஜிடபிள்ஸே போட்டுவேன். உடனே புதினா போட்டுங்க. புதினா ஒரு கைப்பிடி அதை போட்டுருங்க. புதினா அடுத்து இதில் சோயாவை சேர்த்தாச்சு. அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம இதில் எந்த மசாலாவுமே சேர்க்கவே இல்லை. தான் சேர்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் நல்லா வதக்கிப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் மசாலா நம்ம சேர்க்கிறோம். எடுத்தோடனே இந்த கிரேவி கேட்ட அளவுக்கு நீங்கள் உப்பு போடுவோம். நான் கல்லுப்பு மட்டும் தான் நான் சேர்த்தேன். கல்லுப்பு ரொம்ப பிடிக்கும். அதுதான் உடம்புக்கு நல்லது. நான் கிரேவி கேட்ட அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மறுபடியும் அதை கிண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து போகிற அளவுக்கு இருக்குது. நான் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து நான் என்ன சேர்க்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மஞ்சள் சேர்த்தோன்னே என்ன அழகாக இருக்கு பாருங்க வெஜிடபிளோட. அடுத்து இதில் மஞ்சள் சேர்த்த பிறகு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இது வந்து தனியாக கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பிரியாணி போடுறது சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் குழம்பு தூள் வந்து போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு போட்டு எல்லாத்தையும் நான் கிண்டிருக்கேன். நான் காரம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டிடும். இப்போ இது கொஞ்சம் மீடியம் தீர வச்சு கொஞ்சம் வதக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி அளவு சேர்க்கணும். நான் வந்து எப்பயுமே வந்து இப்போ வந்து 3 முக்கால் நான் ரைஸ் எடுத்துக்கேன். நம்ம வந்து 1.5 அளவுக்கு வந்து குறைக்கிற குக்கரில் வைக்கிற அந்த தண்ணி நான் வந்து இங்கே டபுளாக எடுத்தேன். 3 முக்கால் போது உங்களுக்கு 6, 7 ஒரு 7 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 7 அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் 7 அளவுக்கு 2 கம்பி பால் ஊற்றிங்க. பச்சை பாலாக ஊற்றலாம். நீங்கள் இல்லை நார்மலாக இந்த மாதிரி ஆவின் பால் வந்து நான் வீட்டில் காய்ச்சி வச்சுக்கேன். இந்த பாலையும் நான் ஊற்றலாம். என்னோட பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி 2 டம்ளர் பால் மிச்சத்தில் தண்ணி ஊற்றி நான் வந்து உங்களுக்காக கிண்டி வச்சிருக்கேன். நம்ம இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வரதுக்கு அப்புறம் தான் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும். அரிசி வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். எவ்வளோ நீங்க ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா நீட்டமாகவும் வரும். உங்களுக்கு சாஃப்ட்னஸா இருக்கும், உபரி ஆகும். அதுக்காக தான் வந்து ரைஸ் எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். சீக்கிரம் வெந்துரும். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் உள்ள நல்லா ஜூஸியா இறங்கும். பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இதுல நான் பட்டாணி சேர்த்துக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் பட்டாணி இருந்துச்சு. பச்சை பட்டாணி சேர்த்துக்கேன். இப்போ கொதி வந்த உடனே நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ ரைஸ் எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா தெரியுது கிளியரா. இதுக்கு சாப்பாடு அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துறாங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு நான் ஒரு தட்டு வச்சு மூடிடுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா ஹைல 10 நிமிஷம் வச்சு வேக வைங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம பானையில தண்ணியோ கல்லோ வச்சு நம்ம சிம்ல போட்டு வேக வைக்கணும். நம்ம பிரியாணி தம்ல இருந்து எடுத்துட்டு பாருங்க எவ்வளவு ஒன்று போல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் வந்து கரண்டி வச்சு எடுத்து காட்டுறேன். நல்லா அப்படியே ரைஸ் பாருங்க நல்லா வெந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய அரிசியா இருக்கு. இதுல நீங்க ஊற வைக்கணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பை.